May 7, 2025 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து இந்தியாவுக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேவா இருக்க போது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிவில் டிஃபென்ஸ் வந்து மார்க் ட்ரில் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பப்ளிக்கு தான் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, போலீஸ்க்கு கிடையாது, ஆர்மிக்கு கிடையாது. ஸோ இது எப்படின்னா, ரீசெண்டா உங்களுக்கு வந்து காஷ்மீர்ல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ். ஸோ நிறைய அதனால என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த மாக் ட்ரில் வந்து நடத்துறாங்க. இது எப்படின்னா ஒரு 54 இயர்ஸ் பேக்ல நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 54 இயர்ஸ் கழிச்சு இதை வந்து நடத்துறாங்க. ஸோ நடத்துறாங்கன்னா பீப்புள் வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்து இதை பார்த்து பயப்பட வேணாம், இது ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான். அதனால வந்து இதை நினைச்சு ரொம்ப வந்து பயப்படாதீங்க. ஸோ இதுல எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஸ்கூல் லைஃப்ல வந்து ட்ரில், இந்த ஃபயர் ட்ரில் பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் ட்ரில்னா இப்போ எப்படி ஒரு ஃபயர் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம எப்படி சேஃப்டியா இருக்கணும், எப்படி வந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து நேச்சர் பத்தி. இப்போ நேச்சர்னா எக்ஸாம்பிள், இப்போ சைக்ளோன் நடக்குது, இல்லைன்னா எர்த்வேக் நடக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்ன்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் இந்த மாக் ட்ரில்லும் என்ன சொல்லி தர போறாங்கன்னா, ஏர் ட்ரை சைரனை பத்தி சொல்லி தர போறாங்க. இப்ப ஏர் ட்ரை சைரன்னா என்னன்னா, இது மேல இருந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம கீழே வந்து நம்ம எப்படி வந்து சேஃபா இருக்கணும், நம்மள வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து அவங்க மேல இருந்து அந்த வார் அட்டாக் பண்ணும்போது கீழே வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான பில்டிங்ல போயிட்டு நம்ம ஒளிஞ்சிக்கணும், இல்லைன்னா சப்வேல போய் ஒளிஞ்சிக்கணும். அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டா நம்ம என்னென்ன வந்து எடுத்துட்டு போகணும் நம்மன்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலியும் நம்மளே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது தான் சொல்லி தர போறாங்க. ஸோ அந்த சைரன் சவுண்ட் கேட்கும் போது நம்ம எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும், நம்ம வந்து பயப்படக்கூடாது. அதே அட் எ டைம் வந்து இப்போ மெசேஜும் வந்து அந்த மெசேஜ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம அதை எடுத்துக்கணுன்றது தான் சொல்லி தர போறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்திலேயே வந்து பிளாக் அவுட்ன்றதும் வந்து சொல்லி தர போறாங்க. இந்த பிளாக் அவுட்ல என்ன நடக்கும்னா, கரண்ட் வந்து ஃபுல்லா சிட்டி ஸ்ட்ரீட் லைட்ல எங்கேயுமே கரண்ட் இருக்காது, ஃபுல்லாவே ஆஃப் ஆயிடும். ஸோ ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும்னா, மேல இருக்கிறவங்க அந்த வார் அட்டாக் பண்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்து வந்து வார் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த பிளாக் அவுட்ன்றது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதர் கண்ட்ரில. நம்மளுக்கு வந்து இப்பதான் தெரியுது. ஸோ 50 இயர்ஸ் கழிச்சு வந்து 244 இது இடத்துல வந்து இது வந்து நடக்க போகுது எல்லா ஸ்டேட்லயுமே. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னையிலயும் கல்பாக்குலயும் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. ஸோ இதை பத்தி வந்து ரொம்பலாம் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ எந்த இடத்துல நடக்குது அவங்க எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே போறதுக்காக ட்ரை பண்ணுங்க. அண்ட் வந்து விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த வீடியோல நான் சொல்றதோட நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் அண்ட் நிறைய விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கின்னு மக்களுக்கு வந்து அதை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருமே வீட்டுக்குள்ள இருக்காதீங்க, கண்டிப்பா போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. ஜெய் ஹிந்த் ஃப்ரெண்ட்ஸ். வந்தே மாதரம்.